உர்வசி தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டாள். அவள் எப்படியெல்லாம் அலங்கரிச்சுட்டான்னு உர்வசியோட வர்ணனை. மாலை சந்தி நேரம் வந்தது. மாலையில் அந்த சந்தி நேரம் ஆழ்ந்து சந்திரன் உதிக்கும் பொழுது அவள் அர்ஜுனனின் மாளிகைக்கு கிளம்பினாள். மாளிகையை அடைந்தாள். அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நடந்து வரா அப்படிங்கிற வர்ணனையெல்லாம் வேற இருக்கு. அவள் தன் மாளிகையை நோக்கி இரவு நேரத்தில் வருவதை பார்க்கிறான் அர்ஜுனன். இதயத்தில் பயத்தால் பீடிக்கப்பட்டான் அர்ஜுனன். மாளிகையை விட்டு வெளியில் வந்து அவளை உரிய மரியாதையுடன் அழைக்க வேண்டி அவன் மாளிகையிலிருந்து வெளியே வருகிறான். அடக்கத்தால் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவளை பார்த்து இப்படிதான் நிற்கிறான் அர்ஜுனன் அவன் முன்னாடி. தன்னை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவரை, ஒரு தாயையோ குருவையோ எப்படி வழிபாடு செய்து வரவழைப்போமோ அந்த மாதிரி வழிபாட்டை உர்வசிக்கு செய்கிறான். அர்ஜுனன் சொல்றான், ஹே தேவி, சிரேஷ்டமான அப்சரஸ்களை காட்டிலும் உன்னுடைய ஸ்தானம் மிக உயர்ந்தது. நான் உன்னை சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். தங்களுடைய கட்டளையை கூறுங்கள். உங்களுக்கு உங்களுடைய பணியாளனை போல், உங்களுடைய அடிமையை போல் உங்களுடைய கட்டளைக்காக காத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உர்வசிக்கு எப்படி இருக்கும்? நான் வேற ஏதோ நினைச்சுட்டு வந்தா இங்க சீனே வேற மாதிரி இருக்கே. அதனால இதை கேட்டவுடன் இன்ஃபேக்ட் உர்வசிக்கு கொஞ்சம் கோபம் வர ஆரம்பிக்கிறது. தன்னுடைய உணர்ச்சிகள் அனைத்தையும் இழந்து விட்டாள் உர்வசி அர்ஜுனனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு. அர்ஜுனனிடம் அவளுக்கும் சித்திரசேனனுக்கும் இடையில் நடந்த உரையாடலை பற்றி அர்ஜுனனுக்கு விளக்கி கூறுகிறாள். தான் ஏன் இங்கு வந்தாள் என்பதையும் விளக்கி கூறுகிறாள். என்ன சொல்றா, என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றா. இந்திரன் ஒரு அழகான சபா மண்டபம் கட்டினாரா? அந்த ஹாலில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்ததா? நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடினோமா? அங்கு நடனம் ஆடும் பொழுது நீங்கள் உங்களது நிலைத்த பார்வையை என் மீது செலுத்தினீர்கள். உண்டா இல்லையா? அதன் பின் இந்திரனால் சித்திரசேனன் என்னிடம் அனுப்பப்பட்டான். நான் உங்களிடம் வந்துள்ளேன். சித்திரசேனன் சொன்னா, அர்ஜுனன் உனக்காக காத்திருக்கிறான் உர்வசி என்று சித்திரசேனன் சொன்னதால் நான் உங்களிடம் இப்பொழுது வந்துள்ளேன். உங்களை பார்த்ததும் ஏற்கனவே காமதேவனின் ஆளுகைக்குள் வந்திருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததும் இன்னுமே நான் காமதேவனின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன். இவ்வாறு ஊர்வசி பேசியது, அதுவும் அழுத்தமாக ஊர்வசி பேசிய பேச்சை கேட்டு அர்ஜுனன் அப்படியே ரொம்ப நாணி கூனி குறுகி போய் தனது கைகளால் தன் காதுகளை மூடிக்கொள்கிறான். மூடிக்கொண்டு விட்டு அர்ஜுனன் சொல்றான், தேவி, எனது மதிப்பின்படி நீ என்னை விட உயர்ந்தவள். என்னுடைய தாய் குந்திக்கு சமமானவள். இந்திரதேவனினுடைய ராணி சச்சிக்கு சமமானவள். இதுவே என்னுடைய விருப்பம், இதுவே என்னுடைய கருத்து. ஹே கல்யாணி, இதில் எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லையே. நான் உன்னை நிலைத்த பார்வையுடன் பார்த்தேன் என்பது உண்மைதான். அதற்கு காரணம் இருக்கிறது. உண்மையை சொல்கிறேன். இந்த ஒளிரும் புன்னகையும் பளபளப்பு கொண்ட மங்கையானவள் நீ நிச்சயமாக எங்கள் கௌரவ குலத்தில் இருக்கும் தாயாகத்தான் இருப்பாய் என்று நினைத்தே உன்னை நான் அப்படி பார்த்தேன். மகிழ்ச்சியுடன் என் கண்களை அகல விரித்து உன் மீது என்னுடைய நிலைத்த பார்வையை செலுத்தி பார்த்தேன். எங்க குலத்துல வந்த ஒரு அம்மாவா தான் இருக்கணும். நீ புரூரவசுக்கு வைஃபா வந்தா இல்லையா? அந்த கனெக்ஷன்ல சொல்றானோ என்னவோ தெரியல அர்ஜுனன். எனது குலத்தில் தாயாக இருந்து என்னை விட மேன்மையானவர்களுக்கும் மேன்மையானவளாக நீ இருப்பதனால் நீ என்னை கருதி ப்ளீஸ் மற்ற உணர்வுகளை வளர்ப்பது என்பது தகாது. அதை வளர்த்து கொள்ளாதே.
உர்வசி ஏற்கனவே செம கோவத்தில் இருக்கான். ஹே தேவராஜ அபிநந்தன, தேவராஜனினுடைய புத்திரனே, தேவராஜனின் மகனே அர்ஜுனா, அப்சரஸ்களாகிய நாங்கள் சுதந்திரமானவர்கள், தேர்வு செய்வதில் கட்டுப்பாடு இல்லாதவர்கள். பூருகுலத்தின் மகன்கள் பேரர்கள் ஆகிய அனைவரும் தங்களுடைய தவத்தகுதிகளின் தொடர்ச்சியாக இங்கே வந்து எங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் அதனால் எந்த பாவமும் அடைவதில்லையே. அதனால் ஹே வீரா, உமது கண்டிப்பை கொஞ்சம் குறைத்துக்கொள். என்னை வெளியே அனுப்புவது என்பது உனக்கு தகாது அப்படின்னு திருப்பி சொல்றா உர்வசி. அதாவது அப்சரஸ் அப்படின்னா யாரு அப்படின்னா, வித் ஆல் த பொட்ரையல்ஸ் இன் த சினிமாஸ் அண்ட் ட்ராமாஸ், அதுலெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்சரஸ்னா யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் ஹியூமன் பீயிங் கிடையாது. அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால ஹியூமன் பீயிங்க்கு அப்ளை ஆகிற லாஸ் எல்லாம், மனிதர்களுக்கு அப்ளை ஆகிற தர்மங்கள், மனிதனுக்கு அப்ளை ஆகிற நீதிகள் அவர்களுக்கு அப்ளிகபிலிட்டி கிடையாது. நம்மளுடைய கிரகஸ்த தர்மம் மாதிரி அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர்கள் மனிதர்களே கிடையாதே. அதனால அவர்களுடைய சரீரம் என்பது வேறு, வேறு சரீரத்தில் இருப்பதனால் அவர்களுடைய தர்மம் என்பதும் வேறு, அவர்களுடைய கடமைகள் என்பதும் வேறு. ஆஃப் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்சஸ் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த ஒரு சட்டில் ஆஸ்பெக்டை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா அப்சரஸ் அப்படின்னா ஒரு தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தேர் கேன் பி மெனி திங்ஸ் சாஸ்திரத்துலேருந்து எடுத்து சொல்லலாம். இல்லை 3 விஷயத்தை பார்ப்போம். சரியா? ஃபஸ்ட்டு விஷயம், அவர்கள் வேற ஒரு ஸ்பீஷீஸ், வேற ஆர்டர் ஆஃப் த பீயிங். ஸ்பீஷீஸ்னு சொல்கிறத விட அவர்களுடைய டைம், தேசம் எல்லாமே, பாடி எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எப்படி பூலோகத்திலேயே மனிதர்கள் மத்தியில் ஒரு ராஜாவுக்கு இருக்கும் தர்மத்திற்கும் ஒரு சந்நியாசிக்கு இருக்கும் தர்மத்திற்கும் தர்மத்தின் நிலைப்பாட்டில் வேற்றுமை இருக்கிறதோ, அதே போல பூலோகத்தில் வாழும் மனிதர்கள் மத்தியிலும் தேவலோகத்தில் வாழும் அவர்கள் மத்தியிலும் வேற்றுமை உள்ளது. ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் செலஸ்டியல் பீயிங்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், அவர்களினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இருக்கும் விஷயங்கள். பரமேஸ்வரனோ நாராயணனோ பிரம்மதேவனோ அவர்கள் இடும் கட்டளையின்படி இவர்கள் செயல்படுவார்கள். இவர்கள் எப்பொழுது தோன்றுவார்கள் அப்படின்னாக்க, ஒருவனினுடைய புண்ணிய பாபத்துக்கான பலனை கொடுக்கும் போது, முக்கியமா புண்ணியத்திற்கான பலனை கொடுக்கும் பொழுது இவர்கள் வருவார்கள். இவர்களோட வாழும் வாழ்க்கை வந்து அவர்கள் தவத்தினால் செய்த புண்ணியத்தினுடைய பலனாக அமையும் வாழ்க்கையாக இருக்கும். இல்லைனா வேற ஏதாவது ஒரு யூனிவர்சல் ஆர்டரை, அதன் பொருட்டு பகவானின் கட்டளையின்படி உங்க தவத்தை கலைக்கிறதுக்காக வருவா. அதுவும் பகவானுடைய கட்டளையின்படி ஏற்படுறது தான். அதனால சொந்த விருப்பு வெறுப்புகளின்படி செயல்படுபவர்கள் அல்ல இவர்கள். இறைவனினுடைய கட்டளைக்கு இணங்கியே இன்னொரு லார்ஜர் பர்பஸ், இன் சர்வீஸ் ஆஃப் அ லார்ஜர் பர்பஸ் இவர்களுடைய செயல்பாடானது இருக்கும். அதனால அந்த ஒரு கட்டத்தில் இவளுடைய பிஹேவியரையோ அப்பியரன்ஸையோ வச்சு இவளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதுதான் பாயிண்ட் நம்பர் 3. இவர்களுடைய ரிலேஷன்ஷிப்பு are not to be judged or should not be judged with reference to human standards. சரியா? ஸோ இவர்கள் வந்து அப்சரஸ்க்கு வந்து மல்டிபிள் கம்பேனியன் இருக்கு அப்படின்னாக்க, அதாவது நம்மளுடைய கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து கொண்டே அந்த பார்ட்னரை ஏமாற்றி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதோட அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான மாரல் ஃபெயிலியர் கிடையாது இது. இது அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இவர்கள் இயற்கையினுடைய ஒரு அங்கமாக இருப்பவர்கள். அவர்களை வந்து அப்சரஸ்ன்னு பெர்சானிஃபை பண்ணுறோம் நம்ம. உண்மையிலேயே தே ஆர் அ பிரின்சிபல், தே ஆர் அ பார்ட் ஆஃப் நேச்சர். சரியா? அதனால் உங்களுடைய கர்ம பலனை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் உங்களுக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் சோதனையாகவும் வந்து அமைபவர்கள் இவர்கள். அதனால் அந்த பிரின்சிபல் இஸ் ரெப்ரசன்டட் பை அப்சரஸ். இப்படி தான் ஒரு வேதாந்த மாணவர், முக்கால்வாசி பேர் வேதாந்தம் படிக்கிறதுனால ஒரு வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற மாணவன்
குறிப்பாக ஒரு அத்வைத்தி இப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது நெவர் எவர் இவால்யூவேட் இவர்களை, அதாவது இந்த அப்சரஸ்களை பர்சனல் மொராலிட்டியோடைய அந்த ஃப்ரேமில் இவர்களை இவால்யூவேட் பண்ணக்கூடாது. ஆசையின் வல்லமையாக இருக்கட்டும், த பவர் ஆஃப் டிசையர், புலனடக்கம், சுய கட்டுப்பாடு, தர்மம், சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதனுக்கு மனிதன் எவ்வாறு தர்மமானது மாறுபட்டு இருக்கிறதோ, அதுக்கப்புறம் அர்ஜுனன் போன்றவர்கள் அவர்களுடைய மன முதிர்ச்சி போன்ற இந்த ஆழமான கருத்துக்களை விளக்குவதற்கு ஹேத்துவாக வருவார்கள். அவ மூலமாக ஏதாவது ஒரு லெசன் வந்து கற்பிக்கப்படும் உலகமான மாந்தர்களுக்கு. அதனால் இந்த விஷயங்களையே சாஸ்திரம் படிப்போர் கவனித்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ இதை தவிர தேவலோகவாசிகள் வந்து நல்லோரா இல்லை அவர்கள் தவறு செய்பவர்களா தீயோரா அப்படின்னு அவர்களை மதிப்பீடு செய்யும் மனப்பான்மையோடு அப்ரோச் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு இவால்யூவேட் தெம் ஆர் அப்சரஸ் ஆர் எனி செலஸ்டியல் பீயிங்ஸ் as குட் பீப்புள் ஆர் பேட் பீப்புள். ஓகே, ஸோ அர்ஜுனன் இங்கே என்ன சொல்கிறான்? ஹே தேவி, நான் உண்மையை சொல்கிறேன். திரும்பி சொல்கிறான், எனக்கு குந்தி, மாத்ரி, சச்சி ஆகியோர் எப்படியோ அதே போல்தான் நீயும் என் குலத்தில் தாய். நான் அப்படித்தான் உன்னை பார்க்கிறேன். உனது பாதங்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன் அம்மா அப்படின்னு கூப்பிடுறான். நீ என்னுடைய தாய் போல் வழிபாட்டிற்கு தகுந்தவள். உன் மகனை போல் நான் உன்னுடைய பாதுகாப்பிற்கு பாத்திரமானவன். என்னை தாயாக பாதுகாப்பதே உனக்கு தகும் அப்படின்னு இவன் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோடனே, பேசினோடனே வைஷம்பாயனர் சொல்கிறார், பார்த்தனால் இவ்வாறு சொல்லப்பட்ட ஊர்வசி கோபத்தால் தன் உணர்வுகளை இழந்தாள். கோபத்தில் நடுங்கிக் கொண்டே, ஏன்னா ஒரு ஆசையோடு வந்தா இல்லையா, அந்த ஆசை இப்போ நிறைவேறாமல் போயிடுத்து, அதோடு அது ஆப்போசிட்டாக வேற ஆயிடுத்து. அதில் வந்து இன்னும் அந்த கோபம் அந்த நடுக்கத்தோட பேசுகிறாளாம். புருவங்களை எல்லாம் சுருக்கி கொண்டு அர்ஜுனை பார்த்து பேசுகிறாள். ஒரு பெண் உன்னுடைய தந்தையின் உத்தரவின் பெயராலும் அவளுடைய சொந்த விருப்பத்தின் பெயராலும் உமது மாளிகைக்கு வந்திருக்கிறாள். காமனின் கணைகளால் துளைக்கப்பட்ட அந்த பெண்ணை நீ அவமதித்து விட்டாய். எனவே ஹே அர்ஜுனரே, நீர் உமது ஆண்மையை இழந்து ஒரு இழிந்த பேடியாக மகளிருக்கு மத்தியில் ஆடர் கலைஞராக உமது பொழுதை கழிப்பீர்கள். புடி சாபம் அப்படின்னு சபிச்சுடுறான். வைஷம்பாயனர் சொல்றார், இவ்வாறு சபித்த பின்பும் நடுக்கம் கொண்டிருந்தாள் ஊர்வசி. அந்த சபிச்சுட்டா அப்போ அந்த நடுக்கம் அடங்கலை. நீண்ட மூச்சுக்களை விட்டபடியே தனது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பினாள். அர்ஜுனன் கொஞ்சம் கூட நேரம் கிடத்தாமல் சித்திரசேனனை போய் சந்தித்தான். நடந்ததை சொன்னான், சாபத்தை பற்றியும் சொன்னான். சித்திரசேனன் இவை அனைத்தையும் இந்திரனிடம் போய் சொன்னான். இந்திரன் தன் மகன் அர்ஜுனனை தனிமையில் அழைத்தான். இனிமையான வார்த்தைகளை கொண்டு சமாதானம் கூறினான் தன் மகன் அர்ஜுனனுக்கு. புன்னகையுடன் அர்ஜுனனை பார்த்து சொன்னான், அர்ஜுனா, உர்வசி உனக்கு இட்ட சாபம் உனக்கு நன்மையைத்தான் பயக்கும், கவலைப்படாதே. பூமியில் 12 வருடங்கள் வனவாசம் முடிந்து 13வது வருடத்தை நீ எட்டும் பொழுது உன்னை எவருமே அறியாது இருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஒரு வருடத்தை நீ கழிக்க வேண்டும் அல்லவா, யாரும் அறியாமல் இருந்து? அப்பொழுது ஊர்வசியினுடைய இந்த சாபத்திற்கு நீ ஆளாவாய். ஆண்மையின்றி ஆடல் கலைஞனாக 1 வருடம் கழித்த பிறகு நீ உன்னுடைய சக்தியை மீண்டும் பெறுவாய். இதை சொன்ன உடனே அர்ஜுனன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து சாபத்தை குறித்து நினைப்பதை கைவிட்டான். ஸ்வர்க்கத்தின் பல பகுதிகளில் நண்பன் சித்திரசேனனும் அவனும் பெரும் கொண்டாட்டத்துடன் விளையாடி வந்தார்கள். இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த உர்வசியினுடைய அர்ஜுனனினுடைய கதை, உர்வசி வந்து சாபம் கொடுத்த கதை, இந்த பகுதி இதற்கு பலஸ்ருதி சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஸ்டோரியை, இந்த கதையை கேட்போர் அவர்களுக்கு 2 பலன் உண்டு. என்ன சொல்றதுன்னா, அர்ஜுனனினுடைய வரலாற்றை கேட்கும் எந்த மனிதனும் ஆசைகளையும் காம விகார முடிவுகளையும் நோக்கி ஓடவே முடியாது. இப்போ நீங்கள் இதை கேட்டுவிட்ட இல்லையா,
உங்களுக்கு மனசுல அதர்மமான ஆசையோ காம விகாரங்களோ ஏற்பட்டா அதை நோக்கி உங்கள் மனம் மேலும் செல்லவே செல்லாது அப்படிங்கிறது முதல் பலன். ஃபஸ்ட்டு ஏற்படாது, ஒரு கால் ஏற்பட்டாலும் அதை நோக்கி உங்கள் மனம் செல்லாது. ரெண்டாவது, அர்ஜுனனினுடைய தூய்மையான நடத்தையை பற்றிய இந்த வரலாற்றை யார் ஒருவர் பரிதாபத்துடன், அர்ஜுனன் மீது பரிதாபத்துடன் மனமிறங்கி கேட்போர், அந்த மனிதர்கள் அவர்கள் முதன்மையானவர்கள். கர்வம், அகந்தை, கோபம் மற்றும் பிற குறைகள் எல்லாவற்றையும் களைந்து அவர்களும் ஸ்வர்க்கத்தை அடைந்து பேரின்பத்துடன் அங்கே மகிழ்ந்திருப்பார்கள். இது இரண்டாவது பலனாக கொடுக்கப்படுகிறது. எனிவே, நமக்கு வேதாந்தி இருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. நம்ம டிராவல் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம், சீட் ரிசர்வ்டாக இருக்கு, கன்ஃபர்ம்டு. சரியா? ஸோ அப்புறம் என்ன ஆகுது, ஒரு நாள் ஒரு பெரும் முனிவர் ஒருவர், லோமஷகா அப்படிங்கிற ஒரு பெரும் முனிவர் இந்திரனை பார்க்க வந்தார். இந்திரனை வணங்கினார். அப்பொழுது இந்திரனினுடைய பாதி ஆசனத்தில் அவனுக்கு இணையாக அமர்ந்திருந்த அர்ஜுனனையும் கண்டார். இவருக்கு இந்திரனுக்கு பக்கத்துல தேவேந்திரனுடைய சிம்மாசனத்துல இவன் உட்கார்ந்திருக்கானே, க்ஷத்ரியனாகிய அர்ஜுனன் இந்திரனின் ஆசனத்தை எப்படி அடைந்தான் என்று இவர் நினைத்து பார்த்தார். அர்ஜுனன் தன்னுடைய தவத்தகுதிகளால் இதை அடைந்துள்ளான் என்றால் இன்னும் எந்தெந்த உலகத்தை அவன் அடைந்துள்ளான் என்றும் தன்னுடைய மனதில் சிந்திக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவருடைய மனதில் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடித்த தேவேந்திரன் அவரை பார்த்து, லோமஷரை பார்த்து, ஹே மகரிஷி, உமது மனதில் ஓடிக்கொண்டிருப்பதை குறித்து நான் சொல்வதை கேளுங்கள். மனிதர்கள் உலகில் பிறப்பெடுத்த இவன் அர்ஜுனன் மரணத்திற்குரிய வெறும் மனிதன் அல்ல. இந்த பலம் வாய்ந்த கரங்கள் கொண்ட இந்த அர்ஜுனன் யார் என்று உங்களுக்கு இன்னும் தெரியவில்லையா? பெரும் முனிவராக இருந்த இவனை நீங்கள் இன்னும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லையா? இன்னும் நீங்கள் யார் என்று உணர முடியவில்லையா? நான் சொல்கிறேன், கேளுங்கள். பழங்காலத்தில் அற்புதமான முனிவர்கள் 2 பேர் இருந்தார்கள். நரன் மற்றும் நாராயணன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் இருவருமே குறிப்பிட்ட காரியத்தை சாதிப்பதற்காக இப்பொழுது பூமியில் பிறந்துள்ளார்கள். சித்தர்களும் சாரணர்களும் வழிபடும் எந்த க்ஷேத்திரம், பதரி க்ஷேத்திரம் என்று பெயரால் அழைக்கப்படும் அந்த இடத்திலேயே அவர்களினுடைய ஆசிரமமானது அமைந்துள்ளது. விஷ்ணுவும் ஜிஷ்ணுவும் ஆகிய இவர்கள் 2ம் இவர்களின் ஆசிரமத்தை பெரும் முனிவர்களால் கூட, ஏன் தேவதாக்களால் கூட காணக்கூட முடியாது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆசிரமம் அது. இந்த பூமியின் பாரத்தை குறைக்க வேண்டி பெரும் பலத்துடன் கூடியவர்களாக இவர்கள் 2 பேரும் பூமியில் பிறந்திருக்கிறார்கள். இதையும் தவிர்த்து நிவாத கவச்சாகா, நிவாத கவச்சாகா என்ற பெயர் கொண்ட ஒரு குறிப்பிட்ட அசுரர் வகையினர் இருக்கிறார்கள். நிவாத அப்படின்னா காத்து இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். கவச்ச அப்படின்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு, கவச்சம், அந்த ஆர்மர். நிவாத்த கவச்சானா அந்த கவச்சத்தை பிளந்து காத்து கூட போக முடியாதான். அப்புறம் தானே எதிரிகள் அடிக்கும் அஸ்திரமோ சஸ்திரமோ அதை பிளந்து செல்வதற்கு. அந்த மாதிரி இருக்கிற, அதாவது டிஃபீட்டே பண்ண முடியாத குரூப் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு அசுரர் வகையினர். இவர்கள் எங்களுக்கு காயம் ஏற்படுத்துவதில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார்கள். இது யார் சொல்றார்? தேவேந்திரன் முனிவர்கிட்ட, லோமஷகா அப்படிங்கிற முனிவர்கிட்ட சொல்றார். தங்களது பலத்தால் தற்பெருமை பேசிக்கொண்டு எங்களை அழிக்க வேண்டும் என்றே திட்டம் தீட்டி வருகிறார்கள் இவர்கள். வரம் பெற்றார்கள். வரம் பெற்ற இவர்கள் தேவர்களான எங்களை மதிப்பது கூட இல்லை. கடும் பலமும் கொண்டிருந்த தானவர்கள் இவர்கள் பாதாள பகுதியில் வசித்து வருகிறார்கள். அனைத்து தேவர்களும் ஒருங்கிணைந்தால் கூட அவர்களுடன் போரிட இயலவில்லை எங்களால். இவர்கள் பூமியில் இந்த விஷ்ணுவாகிய கிருஷ்ணனை ஒருவேளை சந்தித்தால் வெல்லப்பட முடியாத அந்த ஹரி எங்களுக்கு சேவை செய்யக்கூடும். அல்லது இந்த அர்ஜுனனை தனியாகவோ
அல்லது இந்த அர்ஜுனனுடன் கூடிய கிருஷ்ணனை இணைந்தோ சந்தித்தால் சந்தேகமற எங்களுக்கு பெரும் சேவை செய்யக்கூடும் இவர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவா 2 பேர் ஐதர் சிங்கிளி ஆர் டுகெதர் சேர்ந்தானா இவர்களை, இந்த நிவாத கவச்சாகிற அசுரர்களை அழித்து விடுவார்கள். தனது பார்வையாலேயே பெரும் நாகங்களை கொன்ற கிருஷ்ணனாகிய ஹரி இந்த அசுரர்களையும் அவர்களுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்றவர்களையும் கொன்று விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அர்ஜுனனும் அதே போல் அவர்களை கொல்லக்கூடியவன்தான். ஆகவே இந்த அர்ஜுனன் போர்க்களத்தில் நிவாத கவச்சாக ஆர் நிவாத கவச்சர்களை கொன்ற பிறகு இவன் மனித உலகிற்கு, பூலோகத்திற்கு திரும்பி செல்வான். நீங்கள் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே. யார்கிட்ட சொல்றார்? இந்திரன் லோமஷர் கிட்ட சொல்றார், என்னுடைய பரிந்துரையின் பெயரில் நீங்கள் பூமிக்கு சென்று காமியக வனத்தில் வாழும் பெரும் வீரரான யுதிஷ்டிரரை நீங்கள் காண்பீர்கள். பல்குணனை குறித்து, அர்ஜுனனை குறித்து அவரிடம் சென்று கவலைப்பட வேண்டாம் என்றும், ஆயுதங்களில் நிபுணத்துவம் அடையாமல் பீஷ்மரிடமோ துரோணரிடமோ மற்றவர்களிடமோ போர்க்களத்தில் யுத்தம் புரிய முடியாது என்பதால் இவன் ஆயுதங்களில் நிபுணத்துவம் அடைந்த பிறகே, இப்போ ஆயுதங்கள்லாம் வந்தாச்சு, யூஸ் பண்ண தெரியுமா தெரியாதா? நிவாத கவச்சர்களுடன் யுத்தம் பண்ணால் தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால அதில் நிபுணத்துவம் பெற்று அதன் பிறகே இவன் பூமி திரும்புவான் என்று அந்த அறம் சார்ந்த யுதிஷ்டிரரிடம் என் சார்பாக சொல்லிவிடுங்கள். இந்த குடாகேஷனாகிய அர்ஜுனன் ஆயுதங்களை அடைந்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வீக நடனம், குரலிசை, கருவிசை ஆகியவற்றிலும் இவன் நிபுணத்துவம் அடைந்திருக்கிறான் என்பதையும் யுதிஷ்டிரரிடம் தெரிவித்து விடுங்கள். யுதிஷ்டிரரை பல்வேறு புண்ணிய தலங்களுக்கு சென்று தம்பிகளுடன் புனித நீர்நிலைகளில் நீராடி பாபத்தை அவர்கள் கழித்தால் மனதில் இருக்கும் பாரமானது குறையும் என்பதையும், பாவங்கள் அனைத்தையும் கழித்த பிறகு அவர்கள் 13 வருடங்கள் முடிந்த பிறகு, யுத்தத்தின் பிறகு தமது நாட்டை நிச்சயமாக அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பதையும் கூறிவிடுங்கள். ஹே மகரிஷி லோமஷரே, பூமியில் உலவிக் கொண்டிருக்கும் யுதிஷ்டிரனை உமது தவ சக்தியால் பாதுகாப்பதே உமக்கு தகும். மலைகளின் கடினமான பகுதிகளில் ராட்சசர்கள் உலவி வருவார்கள். அந்த நரமாமிஷ உண்ணிகளிடமிருந்து மன்னரை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றார் இந்திரன். உடனே அர்ஜுனன் முனிவரை வணங்கி அர்ஜுனன் மகரிஷி கிட்ட சொல்றான், ஹே மகரிஷி, உம்மால் காக்கப்படும் மன்னர் பல புண்ணிய தலங்களுக்கு சென்று பிராமணர்களுக்கு தானங்கள் அவர் செய்யட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே லோமஷர் என்ன சொல்றார்? அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறார். மகரிஷி உடனே காமியகவனம் சென்றார். அங்கு தவசிகள் மத்தியில் நீதிமானாக இருக்கும் யுதிஷ்டிரரை அங்கு காண்கிறார் அப்படின்னு வைஷம்பாயனர் சொல்லும் பொழுது உடனே ஜனமேஜயன் இப்படி கேட்குறான் கேள்வி. அளவிட முடியாத சக்தி படைத்த அர்ஜுனனின் இந்த சாதனைகள் அற்புதமாக இருக்கிறது, சந்தேகமே இல்லை. ஏ பிராமண சிரேஷ்டரே, வைஷம்பாயனரே, திருதராஷ்டிரர் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன சொன்னார்? இந்த விஷயத்தெல்லாம் திருதராஷ்டிரர் காதில் விழுந்துதா? அப்போ அவர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வைஷம்பாயனர் சொல்கிறார், துவைபாயனர் மூலம், வியாசர் மூலமாக இவ்விஷயத்தை அறிந்து கொண்டான் திருதராஷ்டிரன். அவன் உடனே சஞ்சயனிடம் கூறினான், சஞ்சயா, அர்ஜுனனின் செயல்களை ஆதி முதல் அந்தம் வரை நான் கேட்டபடி நீயும் கேட்டியா? வியாசர் இப்ப சொல்லிட்டு போனாரே, கேட்டியா? சஞ்சயா, இழிந்த பாவியான என்னுடைய மகன் துரியோதனன் இப்போதும் மிக மோசமான கொள்கைகளிலேயே ஈடுபட்டு வருகிறான். யாருக்காக அந்த பலம் வாய்ந்த தனஞ்சயன் போரிடுவானோ, யார் பக்கம் நின்று தனஞ்சயன் போரிடுவானோ எவன் அந்த யுதிஷ்டிரன் நிச்சயமாக உலகையும் வெல்வான். என்ன சந்தேகம்? மரணத்திற்கும் நாசத்திற்கும் அச்சம் கொண்ட யார்தான் அர்ஜுனன் முன் நிற்பார்கள்? அப்படி நின்றால் என்னுடைய மகன்கள் நிச்சயமாக அழிந்து போவார்கள். இதுல என்ன சந்தேகம்? இது திருதராஷ்டிரன் சொல்றான். அர்ஜுனன் முன்னால் நிற்கக்கூடிய வீரன் நம்மள ஒருத்தரை காட்டு பார்க்கலாங்க. ஒருவர் கூட இல்லையே, நான் காணவில்லையே சஞ்சயா.
பீஷ்மர், துரோணர், கர்ணர் இவர்கள் அர்ஜுனனை எதிர்த்து போர்க்களத்தில் நின்றால் இந்த பூமிக்கே பேரிடர் வந்து தாக்கும். கர்ணன் மறதி கொண்டவன், அப்புறம் இளகிய மனது, அதாவது கொஞ்சம் ஆசை கொண்டவன். அதனால் அவன் வழியில் நான் வெற்றியை காணவில்லை. துரோணர் முதியவராக இருக்கிறார், இருந்தாலும் வீரத்தில் ஒப்பற்றவராக இருக்கிறார். அதனால் இவர்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்தால் அது பயங்கரமானதாகத்தான் இருக்கும். அர்ஜுனனை எதிர்க்க யார் ஒருவருமே இருப்பது போல் எனக்கு தெரியவில்லையே சஞ்சயா. அதாவது என்னுடைய காரணமாகவே தான் அர்ஜுனன் கோபம் கொண்டுள்ளான். காண்டவவனத்தில் அக்னியை திருப்திப்படுத்தி காண்டீவத்தை அவன் பெற்றான். ராஜசூய யஜ்ஞத்தின் போது பூமியின் அனைத்து ஏகாதிபதிகளும் அவனால் வீழ்த்தப்பட்டார்கள். சஞ்சயா, மலை மீது வந்து விழும் இடி கூட விழும் பொழுது மலையை மொத்தமாக விழுங்குவதில்லை, மீதம் ஏதேனும் பகுதிகள் பாக்கி இருக்கும், எஞ்சி இருக்கும். ஆனால் இந்த கிரீட்டியால் அடிக்கப்படும் கணைகள் எதையுமே மீதம் வைக்காது. எனது மகன்களை மொத்தமாகவே எரித்துவிடும். அர்ஜுனனின் தேரின் ஒலி இருக்குல்ல, அந்த தேரின் சக்கரங்கள் அதனால் எங்கள் சைன்யம் பீடிக்கப்பட்டு எல்லா திசைகளிலும் பிளக்கப்படும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த விதாத்ரியாக விளங்கும் ஜெகன்மாதா எல்லாவற்றையும் அழிப்பதற்காகவே அர்ஜுனனை படைத்திருக்கிறாள் போலும். பெரும் எண்ணிக்கையில் கணைகளை இறைக்கும் அந்த அர்ஜுனனை வெல்ல யார் இருக்கிறார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறான். உடனே சஞ்சயன் சொல்கிறான், ஏ ராஜா, துரியோதனன் குறித்து நீங்கள் சொன்னது அனைத்தும் உண்மை, கொஞ்சம் கூட பொய் இல்லை. பாண்டவர்கள் தங்களது மனைவி திரௌபதியை சபை நடுவே அவள் இழுத்து வரப்பட்டதை கண்டதால் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். துஷாசனன் மற்றும் கர்ணனின் கடும் வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஆத்திரம் அடைந்துள்ளார்கள். அதனால் என் கணக்குப்படி, இது என்னுடைய ஐடியா, என்னுடைய ஒப்பீனியன் கேட்டேன்னா, பாண்டவர்கள் உங்களை, அதாவது குருக்களை மன்னிக்கவே மாட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். அது ஏற்கனவே பயந்து போயிருக்கான் திருதராஷ்டிரன். சஞ்சயன் நன்னா வந்து முறுக்கி விடுறார். அர்ஜுனன் ஸ்தானுவாகிய சிவனை போர்க்களத்தில் சஞ்சயன் சொல்றார், அர்ஜுனன் வந்து ஸ்தானுவாகிய மகேஸ்வரனை போர்க்களத்தில் திருப்தி செய்துள்ளார். சிவன் அர்ஜுனனுக்கு காட்சியளித்துள்ளார். உலகில் எந்த மனிதன் சொந்த உடலுடன் தேவர்களை காண முயற்சி செய்வான் இல்லையா? மகேஸ்வரனால் கூட அர்ஜுனனை பலவீனப்படுத்த முடியவில்லை என்றால் வேறு யாரால் அவனை பலவீனப்படுத்த முடியும்? அதோடு திரௌபதி இழுத்து வந்ததும் மகன்கள் பாண்டவர்களை கோபமூட்டினார்கள் இல்லையா? பயங்கரமான அச்சமூட்டும் பேரிடரை தாங்களாகவே அவர்கள் வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். துரியோதனன் திரௌபதிக்கு தனது 2 தொடைகளையும் காட்டினான். எவ்வளோ நாஸ்டியா பிஹேவ் பண்ணான் இல்லையா? அதை கண்ட பீமன் 13 வருடங்கள் கழித்து தனது கதையை அந்த தொடைகளில் பாய்ச்சி கடுமையாக அது இறங்கும் தொடைகளை சிதைப்பேன் என்று சொன்னான். பாண்டவர்கள் அனைவரும் போர்க்கலையில் முதன்மையானவர்கள். உங்கள் மகன்களை காட்டிலும் அவர்கள் முதன்மையானவர்கள். அனைவரும் அளவற்ற ஆற்றல் படைத்தவர்கள். அனைத்து விதமான ஆயுதங்களையும் அறிந்தவர்கள். வீழ்த்தவே முடியாதவர்கள் பாண்டவர்கள். தாங்கள் மணந்த மனைவியை அவமானப்படுத்தியதை கண்டு ஆத்திரம் கொண்டு கோபத்தால் போர்க்களத்தில் உமது மகன்களை கொல்வார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். நிச்சயமா கொல்லதான் போறா, கொன்னுடுவாளோ அப்படின்னா கொல்லதான் போறா அப்படிங்கிறாங்க இல்லையா? உடனே திருதராஷ்டிரன், சஞ்சயா, திரௌபதியை சபைக்கு இழுத்து வந்ததே போதுமான காரணம் இல்லையா? நேர்மையான பாதையில் நடக்காத என் மகன்கள் எப்படி உயிருடன் இருக்க முடியும் அப்படின்னு புலம்புறான். சஞ்சயா, அவர்கள் என்னை முட்டாள் என்று கருதி என் வார்த்தைகளை கேட்பதே இல்லை. இழிந்தவனான இந்த கர்ணனும் சகுனியும் அவர்கள் பேச்சை தான் இந்த துரியோதனனும் என்னுடைய மற்ற மகன்களும் கேட்கிறார்கள். அர்ஜுனன்
வேகமாகலாம் அம்பு விட வேண்டாம், மெதுவாக கணைகளை தொடுத்தால் அதுவே போதும், என் மகன்களை உட்கொண்டு விடும். அர்ஜுனன் தன்னால் வெற்றி கொள்ள முடியாத எதையும் அவன் எதிர்கொண்டு சந்திக்க மாட்டான். அவன் குறித்து கேள்விப்பட்டது மிகவும் அற்புதமானது. எப்பேற்பட்ட வீரன் அவன்! தாமோதரனின் உதவியால் அர்ஜுனன் காண்டவ வனத்தை எரித்து அக்னியின் துணை கொண்டு அவன் செய்த அற்புதத்தை உலகமே கண்டது, சாட்சியாக நின்று கண்டது. என் மகன்கள் யாரும் அவன் முன் நிற்க இணையாகவே முடியாது அப்படின்னு திருத்தராஷ்டிரன் வந்து புலம்புறார். இந்த இடத்துல ஜனமேஜயன் ஒரு கேள்வி கேட்குறார். அதோடு நம்ம இதை முடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த உபபருவத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அடுத்த உபபருவத்தில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஜனமேஜயன் என்ன கேட்குறார்? காட்டுக்கு அனுப்பி வைத்த பிறகு திருத்தராஷ்டிரனினுடைய இந்த புலம்பல் வீண்டானே, இப்போ எதுக்கு இவர் இப்படி புலம்புறார்? காட்டுக்கு அமிச்சியோனோ அப்போவே தெரிஞ்சிருக்கணும். அந்த பலம் வாய்ந்த வீரர்களை கோபப்படுத்தி அந்த மன்னன் ஏன் அமைதியாக இருந்தான்? அதை ஏன் அனுமதித்தார் அந்த மன்னர்? பாண்டவர்கள் காட்டில் வாழ்ந்த பொழுது அவர்கள் உணவுக்கு என்ன செய்தார்கள்? இதெல்லாம் கேள்வியாக கேட்குறான். இதுக்கு வந்து வைஷம்பாயனர் பதில் கூற போகிறார். சஞ்சயனுடைய அறிவுறுத்தலும் திருத்தராஷ்டிரனுடைய புலம்பலும் அதோடு வந்து இந்த உபபருவம் இந்த கொஞ்சோண்டு பாக்கி இருக்குது. அது வந்து இந்த உபபருவம் முடியும். எந்த உபபருவம் இது பார்த்துட்டு இருக்கோம்? இந்திரலோகாபிகமன பருவம் என்ற 5வது உபபருவம். இது முடிஞ்ச உடனே அர்ஜுனன் 5 வருஷம் தேவலோகத்தில் இருந்தபோது இங்கே பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது அங்குதான் யுதிஷ்டிரருக்கு சொல்லப்பட்ட நலோபாக்கியானம். அதனால அதுக்கு அடுத்து வரப்போகிற இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற உபபருவம் நலோபாக்கியான பருவம், நல தமயந்தியினுடைய கதையானது வரும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம்.